முதல் தலைப்பாக அன்னை மொழியே பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அன்னை மொழியே மொழிகளுக்கு அன்னையாக திகழக்கூடியவளே, அழகார்ந்த செந்தமிழே, அழகு நிறைந்த செழுந்தமிழாக இருக்கக்கூடியவள். முன்னை என்றால் பழமை, பழமைக்கு பழமையாக திகழக்கூடிய நறுங்கனியானவள். கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் குமரி கண்டத்தை நிலைத்து அரசாண்டுகின்ற மண்ணுலக பேரரசனான பாண்டிய மன்னனின் மகளாக திகழக்கூடியவள் தமிழ். தென்னன் மகளே, திருக்குறளுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இருக்கக்கூடியவள் தமிழன்னை. இன்னரும் பாப்பத்தை, பாப்பத்து என்றால் 10 பாட்டு. திருமுருகாற்றுப்படை, புறநாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, மலைபடுகடாம், குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி ஆகிய 10 பாட்டுகளோடும் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு எனும் 8 தொகையோடும் திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, ஏலாதி, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை, சிறுபஞ்சமூலம், திரிகடுகம் உள்ளிட்ட 18 கீழ்கணக்கு நூல்களோடும் முதல் காப்பியமான சிலப்பதிகாரத்தோடும் முதல் சமய காப்பியமான மணிமேகலையோடும் முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவமே. இத்தகைய சிறப்புகளோடு வாழக்கூடிய தமிழ் அன்னையை, அவளுடைய பெருமையை நாம் நினைவுகளால் தலைவணங்கி வாழ்த்துவோம் என்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். ஆசிரியர் குறிப்பு: பாவலரேறு பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு என்ற தொகுதி 1 தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பிலடங்கிய பால்களை எழுதியுள்ளார். தென்மொழி தமிழ்ச்சிட்டு இவரது கட்டுரை நூலாகும். இவரது இயற்பெயர் துரைமாணிக்கம். உலகியல் 100, பாவியக்கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, எண்சுவை 80, மகபுகு வஞ்சு, பள்ளிப் பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக திகழ்கிறது. இவரது நூல்கள் அனைத்தும் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. சாகும்போதும் தமிழ் படித்துச் சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் கா. சச்சிதானந்தன். நல் என்ற நூல் நற்றிணை, நல்ல என்ற நூல் குறுந்தொகை, ஒத்த அடைமொழியை கொண்டது பதிற்றுப்பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் போற்றக்கூடிய நூல் கலித்தொகை, அகவாழ்க்கையை குறிக்கும் நூல் அகநானூறு, புறவாழ்க்கை நூல் புறநானூறு, இத்திருத்த 8 தொகை நூல். நன்றி.